வணக்கம். இன்றைக்கி கிருஷ்ணகிரி மாவட்டம் சோழகிரி பக்கம் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பண்ணி கொடுத்தோம். 1.25 புதுன்ற ஏரியா 400 அடி போர்வெலுக்கு 3000 வாட் பிஎல்டிசி போட்டு கொடுத்தோம். இன்னொரு வயலில் இது அவங்களுக்கே தான். இந்த வயல் வந்து இது 400 அடி போர்வெல். 40 சென்ட் தான் வயல். வீட்டு பர்பஸ் மாடுகளுக்கு மட்டும் போடுற மாதிரி கேட்டிருந்தாங்க. காலையில் 7:30க்கெலாம் வந்துட்டோம். ஸ்ட்ரக்சர் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. டெஸ்டிங் ஓட்டில் என்ன காரணம்னா மழை வர மாதிரி இருந்தது. பேனலும் கீழே இறக்கல, இன்னும் அப்படியே டேரெக்டாக ஏற்றுறோம். யூபிவிசி பைப் கேட்டிருந்தாங்க. போர் இங்கேருந்து ஒரு 100 அடி தள்ளி இருக்குது. யூபிவிசி பைப் இறக்கிறதுக்கு வண்டி வருது அப்படின்னாங்க. இன்னுமே வண்டி வரல. டைம் 11 மணி ஆக போகுது. எங்கள் ஒர்க்கு முடிஞ்சது. எல்லாம் வயர்லாம் அடித்து ரெடியாக வச்சுருக்கோம். பேனல் அப்படியே டைரெக்டாக மேலே ஏற்ற போகிறோம். ஏற்றிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு பார்ப்போம். இது வந்து 1100 வாட்டு ஹைப்ரிட் மோட்ரு. 3 பேனலில் 2 ஆகும். 300 அடி வரைக்கும் இறக்கலாம். கரண்ட்டு ப்ளஸ் சோலார் ரெண்டுத்துலேயுமே ரன் பண்ணிக்கலாம். முன்னே அவங்களுக்கு போட்டது கரண்ட்டு ப்ளஸ் சோலார் தான். 3000 வாட்டு 2 இன்ச் டெலிவரி ஹை ப்ரெஷர் மோட்ரு. மணிக்கு வந்து 30,000 லிட்டர் டிஸ்சார்ஜ் கொடுக்குற மோட்ரு போட்டு கொடுத்துடணும். இப்போ இது வந்து மணிக்கு 8000 லிட்டர் தான் அதிகபட்சமாக தரணும். இந்த வயல் மட்டும்தான். முன்னாடி செட்டு வரைக்கும் இருக்கிற வயல். அங்கேருந்து வீட்டுக்கு கொஞ்சம் சப்ளை பண்ண அங்கே கொஞ்சம் வயல் இருக்குது. மேலே பேனல் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம். வண்டிக்கார அதுக்குள்ளே வந்தாங்கன்னாச்சு. வண்டி இன்னும் வரல. போர்லேருந்து பைப் லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப்பில் ஜாயிண்ட் ஆகி இங்கேருந்து ஒரு 600 அடிக்கு முன்னாடி தண்ணி பம்ப் பண்ணணும். வீடு அங்கே இருக்குது. இது மாட்டுக்கான கொட்டகை. அங்கேருந்து அந்த போர்லேருந்து இங்கே தண்ணி வருது. ஆனால் அது 200 அடி தான் போகுது. கரண்ட்டில் ஓடுது. தண்ணி சப்ளை ஆகுதில் வெயில் காலத்தில் ட்ரை ஆகுதுன்னாங்க. கொஞ்சம் ஜாயின் பண்ணி கொண்டு வர போகிறோம். எருது இருக்குது. இந்த பைப்பில் தான் லைன் கொண்டு வர போகிறோம். இந்த செட்டு மேலே போட்டிருக்கலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகுது மரம் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போடல. இந்த பைப்பில் தான் கொடுக்க போகிறோம். 2 இன்ச் டெலிவரி இது. 1.5லேருந்து கொண்டு வந்து 2 கொடுக்க போகிறோம். வேலை முடிஞ்சது. டைம் 11:15. வேலை முடிஞ்சிச்சு. ஆனால் போர் வண்டி இப்போ தான் வந்திருக்கு. மோட்டார் இறக்கிறதுக்காக ரொம்ப டிலே. எல்லாமே காங்கிரீட்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 2 அடி குழி தோண்டி. இங்கே வந்து தேங்காய் செடி ஒன்று இருக்குது. இங்கே தேங்காய் மரம் வச்சுருக்காங்க. இவங்க தோண்டி எடுத்துடுறோம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா பக்கம் வந்து வேறு அவங்க வயலுன்றதுனால 10 அடி கேப் கேட்டிருந்தாங்க. வடக்கால 10 மேற்கால 10 அடி கேப் வேணும் அப்படின்றதுனால சென்ட்ரல் வயல் தான் போட்டிருக்கேன். அந்த தேங்காய் செடி பிடிங்க வேறு இடத்துல வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. பேனசோனிக் ஆங்கர் 605 வாட் ஒரு பேனலும் 3 பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம். ஹைப்ரிட் மோட்டார் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏன்னா ஃபியூச்சரில் கரண்ட் வந்தால் ஓட்டுற மாதிரி எங்களுக்கு வேணும். ஏன்னா வீட்டு பர்பஸ்க்கு இவங்க மேஜராக யூஸ் பண்ணுறாங்க. அதனால் கரண்ட்டு ப்ளஸ் சோலார் தான் கேட்டிருந்தாங்க. 1700 வாட்ஸ் ஃபஸ்ட்டு கேட்டாங்க. ஆனால் அது சோலாரில் மட்டும்தான் ஓட்ட முடியும். கரண்ட்டில் ஓட்ட முடியாது. இது 1200 வாட் பிஎல்டிசி 92 மீட்டர் ஹெட்டு. 8000 லிட்டர் மணிக்கு தண்ணி வரும். 1 மணி நேரத்துக்கு 8000 லிட்ரு. ஆஃபில் இருக்குது மோட்டார். இப்போது ஆன் பண்ணி பார்ப்போம். போர் மோட்டார் இறக்கிட்டேன். லைன்லாம் நம்ம ரெடியாக கொடுத்து வச்சுருக்கோம். பைப் மட்டும் இறக்குனாங்கன்னா போதும். எவ்வளோ லோடு எடுக்குன்னு பார்ப்போம். மழை தூறல் விழுந்துக்கிட்டு இருக்குது. ஒன்று இறக்கிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வண்டி வந்து மோட்டார் இறக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு பைப்பு 2 பைப் இருக்குது. இந்த பைப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தண்ணி எடுத்து விட முடியும். தண்ணி எடுத்து விட்டுருக்கோம். வெயில் இல்லை. தண்ணி ஆஃப் ஆகி தான் ஓடி. ரொம்ப டல் கிளைமேட்டாக இருக்குது. 1.5 டெலிவரி. போதுமான வெயில் இல்லை. 1.5 1.8 ஹவர்ஸ் போகுது. அப்படியே கட் ஆஃப் ஆகிடுது. திரும்பவும் கொஞ்சம் நேரம் விட்டு ஆனாது. வெயில் வந்தது அப்படின்னா ஆம்ஸ் ரைட்டிங் ஏறும்போது பிக்கப் ஆகி போயிட்டே இருக்கும். திரும்பவும் ஆனாய் ஓடிட்டுருக்கு. ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கலாம்.